ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் தனுஷ பத்தி தான் பேசியிருக்கோம். நடிகர் தனுஷ பத்தி ஆல்ரெடி நம்ம நெறைய பேசியிருக்கோம். அண்ட் தனுஷ்க்கு க்ளோஸான ஒரு பெர்சன் கூட இன்டர்வியூலாம் கூட பண்ணியிருக்கோம். அவரு தனுஷ பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாமே வந்துட்டு எவ்வளோதான் நெகட்டிவா இருந்தாலும், அது எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான் தனுஷ். ஸோ அவர பத்தி என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ தனுஷ பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்பவே பாசிட்டிவான ஒரு பெர்சன். இப்போ அவரோட படம் குபேரா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஒரு ஃபங்ஷன் தான் இப்போ ரீசென்ட்டா நடந்தது. அந்த ஃபங்ஷன்ல தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர எமோஷனலா பேசியிருப்பாரு. அதுதான் இப்போ ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா பார்த்துருவோம். ஸோ குபேரா படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 20த் ரிலீஸ் ஆக போகுது. தக் லைஃப் வந்து ஜூன் 5த் ரிலீஸ் ஆக போகுது. மேபி இது 2த்துக்கும் நல்ல காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ பல படங்கள் தனுஷுக்கு பெரிய அளவுல வரவேற்ப குடுக்கல அப்படின்னாலும், இந்த குபேரா படம் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கு ரசிகர்கள் கிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஸோ வழக்கம் போல பார்த்தீங்கன்னா, தனுஷ் ரொம்பவே தன்னடக்கமா ஒரு அழகான வேட்டி சட்டையில தான் அந்த ஃபங்ஷனுக்கு வந்திருக்காரு. அந்த ஃபங்ஷன்ல வந்து எல்லா முன்னணி நட்சத்திரங்களும் கலந்திருக்காங்க. ஸோ குறிப்பா அந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ரஷ்மிகா மந்தனா வந்துட்டு பான் இண்டியா ஆக்ட்ரஸ். அவங்க ஹீரோயினா அதுல பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன சார் பண்ணியிருக்காங்க. இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சேகர் கம்முல்லா இந்த படத்த வேற லெவல்ல எதிர்பார்ப்போட எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேகர் கம்முல்லா இயக்கத்துல வரக்கூடிய இந்த குபேரா படத்துக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கு. பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இத தவிர்த்து இன்னும் அடுத்தடுத்த படங்கள் நெறையவே தனுஷ்க்கு கைவசம் இருக்கு. ஸோ அத பத்தின ஒரு அப்டேட்டுமே அந்த ஃபங்ஷன்ல தனுஷ் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பயங்கர எமோஷனலா வந்து தனுஷ் பேசியிருக்காரு. அவர் பேசுனது தான் இப்ப ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ பேசும்போது நார்மலா இல்ல, கண் கலங்கியே பேசியிருக்காரு. ஏன் அப்டின்னா, தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவிட்டி வந்து தனுஷ பத்தி வந்துகிட்டே இருந்தது. எது எங்க என்ன நடந்தாலும், யார் குடும்பத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும், அதுக்கு காரணம் தனுஷ் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே அவர போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில உண்மையான ரசிகர்கள்லாம், ஸோ யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனா எங்களோட சப்போர்ட் எப்பவுமே வந்து தனுஷுக்கு தான் இருக்கும். எங்களோட லவ்வ முழுமையா நாங்க வந்து தனுஷுக்கு குடுப்போம். அவர் இன்னும் அடுத்தடுத்து வளர்றத பார்த்து நாங்க சந்தோஷப்படுவோம். அவர் வளரதான் போறாரு. இன்னுமே அதிகமா. இதுவே ஒரு அபார வளர்ச்சி தான். இன்னும் அவர் அதிகமா வளரதான் போறாரு அப்படின்னு அவரோட ரசிகர்கள்லாம் சொல்றதையும், அவருக்கு சப்போர்ட் பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் என்னதான் நெகட்டிவிட்டி வந்தாலும் கொஞ்சம் கூட மனம் தளராம, கொஞ்சம் கூட வந்து தன்னோட வேலைகள்ல இருந்து பின்வாங்காம அடுத்தடுத்த படங்கள்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு ஹை லெவல நோக்கி போய்க்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபங்ஷன்ல நெறைய விஷயம் தனுஷ் வந்து எமோஷனலா பேசியிருக்காரு. அத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, அவரோட அடுத்தடுத்த படங்கள் பத்தின நெறைய அப்டேட்ஸுமே அதுல குடுத்திருக்காரு. பொதுவா பார்க்கணும்னா, தனுஷ்க்கு அடுத்தடுத்த படங்கள் ரெடியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷத்திலே கிட்டத்தட்ட ஒரு 4, 5 படம் அடுத்து இருக்கு. சோ அதுல வந்து இந்த குபேராக்கு அடுத்து தனுஷே இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய இட்லி கடை படமும் வரப்போகுது. சோ அந்த படத்துக்கும் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த குபேராவ விட இட்லி கடை இன்னும் நல்லா போகும் அப்படின்னுமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் விட தனுஷ் அண்ட் வெற்றிமாறனோட காம்போ பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேருக்குள்ள வேவ் லென்த் எந்த அளவுக்கு வொர்க் அவுட் ஆகும் அப்படின்றது நம்ம நெறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். பொல்லாதவன், வடசென்னை, அசுரன், ஆடுகளம் இந்த மாதிரி படங்கள் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் காம்போ வேற லெவல்ல இருக்கும். சோ அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்துட்டு மக்களோட மனசுல நிக்கும். சோ இவங்க 2 பேரோட படமா கண்ண மூடிட்டு வந்து நம்ம போகலாம். கண்ண மூடிட்டு அந்த படம் ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு டாக் இருக்கு. சோ அது வந்து கண்டிப்பா மாத்தவே முடியாது. சோ அப்படி இருக்கிறப்போ 2018ல வடசென்னை வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. அதுல இருந்து தனுஷோட ரசிகர்கள் எல்லாமே வடசென்னை 2 எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. சோ தனுஷுமே வந்து அந்த கேள்விகள காதால கேட்டிருக்காரு. மக்கள் கேட்கறதையும், ரசிகர்கள் கேட்கறதையும். சோ அதுக்கான ஒரு அப்டேட்டையும் தான் இப்போ இந்த ஃபங்ஷன்ல அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு. சோ என்ன அப்படின்னா, சோ 2026ல நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய, நீங்க எல்லாரும் ரொம்பவே ஆசையா கேட்டுட்டு இருக்கக்கூடிய வடசென்னை படம் 2 அது வந்துட்டு அதுக்கான பூஜையை நாங்க போட்டுருவோம். சோ அந்த படம் கன்ஃபார்மா வரப்போகுது. சோ இதே தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் காம்போலயே வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள ரொம்பவே மகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்காரு தனுஷ். சோ இந்த மூமெண்ட்ட ரசிகர்களால மறக்கவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ரசிகர்கள் வந்து அவருக்கு நெறைய கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அரங்கமே வந்து அதிர்ற அளவுக்கு கைத்தட்டல்கள் வந்திருக்கு. சோ இத தாண்டி புதுப்பேட்டை 2வும் வரப்போகுதாம். அது அவங்க அண்ணாவே எடுக்க போறாங்க. அதாவது தனுஷோட அண்ணாவே எடுக்க போறாங்களாம். சோ புதுப்பேட்டை 2 வரப்போகுது. அண்ட்
அண்ட் வடசென்னை 2 வரப்போகுது. இது மட்டும் இல்லாம அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறுலயும் வந்து தனுஷ் பண்ணிட்டு இருக்காரு. சோ கலாம் அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. இத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். சோ இவ்ளோ படங்கள் தனுஷ் வந்துட்டு கைவசம் வச்சிருக்காரு. ஆனா என்னதான் நெகட்டிவிட்டி வந்தாலும் அத பாசிட்டிவா மாத்தி போய்க்கிட்டே இருக்காருல்ல. சோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே அவர் வந்து அந்த ஃபங்ஷன்ல டீப்பா குடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனா எனக்குன்னு கை குடுக்கறதுக்கு எல்லாத்தையும் மீறின ஒரு நல்ல சக்தி இருக்கு. அந்த சக்தி இல்ல அப்டின்னா, கண்டிப்பா இன்னைக்கு நான் இங்க நின்னு இருக்கவே முடியாது. அது வந்து என்னோட ரசிகர்கள் தான் அப்டின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. சோ தனுஷுக்கும், நயன்தாராவுக்கும் இடையே நெறைய பிரச்சனைகள் வந்தது. அது மட்டும் இல்லாம சுஜித்ரா வந்துட்டு தனுஷ பத்தி நெறைய விஷயங்கள் தப்பா பேசினாங்க. இதுக்கு நடுவுல தனுஷ், ஐஸ்வர்யா டிவோர்ஸ் கேஸ் வந்துட்டு இருந்தது. சோ அத பத்தி சூப்பர் ஸ்டார் என்ன பேசினாங்க? அவங்களோட வைஃப் என்ன பேசினாங்க? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் கான்ட்ரோவர்சியா தொடர்ந்து தனுஷ் கிட்ட வந்துகிட்டே இருந்தது. இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு அவர் வந்து அடுத்தடுத்த லெவல்ல போய்க்கிட்டே இருந்தாரு. அப்பலாம் இதுக்கு வந்து அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. எதுவுமே பதில் சொல்லல. சோ பார்க்கிறவங்க எல்லாரும் என்ன நெனச்சாங்க அப்டின்னா, அப்ப உண்மையிலே இந்த மாரி பிரச்சனையில தனுஷ் இருக்காரா? இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமா? அப்டின்னு வந்து கேட்க தோணுச்சு. ஆனாலும் இப்போ அதுக்கு ஒரு பெரிய பதிலடி குடுக்குற மாரி நல்ல விஷயங்கள அவர் சொல்லியிருக்காரு. சோ எந்த பிரச்சனைக்கும் என்னையும் நீங்க இழுத்து விட்டாலும் அதிலிருந்து என்ன வெளிய கொண்டு வரதுக்குன்னு ஒரு நல்ல சக்தி இருக்கு. அது என்ன எப்பவுமே காப்பாத்தும். சோ என்னோட ரசிகர்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் யாராலயும் என்ன வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது நான் வந்து ஒரு காலத்துல சோத்துக்கே வழி இல்லாமலாம் இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னோட ஒரு செங்கல கூட உங்களால வந்து அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் ஃபயரா பேசி தனுஷ் மாஸ் காட்டியிருக்காரு அந்த ஆடிட்டோரியம்ல. சோ தன்னோட ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் தனுஷ் வந்து டைரக்டாவே ஓப்பனா என்ன பதிலடி குடுத்திருக்காரு அப்படின்னா, நான் போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் அதிகமாவே இருக்கு. இன்னும் நெறைய இருக்கு. சோ நீங்கலாம் கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து தனுஷோட ஹேட்டர்ஸ்க்கு ஒரு தக்க பதிலடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தனுஷோட ரசிகர்கள்லாம் வந்து டேக் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா வந்து தனுஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து உயரத்துல இருந்தாலும், என்னதான் ஆடம்பர வாழ்க்கை, என்னதான் பேரும் புகழோட நம்ம வாழ்ந்தாலும், வாழ்க்கையில நிம்மதி முக்கியம். அந்த நிம்மதி, சந்தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அத வந்து நாம வெளியில தேடக்கூடாது. நமக்குள்ள தான் நாம தேடணும். சோ நமக்கான நிம்மதிய, சந்தோஷத்த நாம தான் தீர்மானிக்கணும். அப்பதான் அது வந்து நம்ம கிட்ட எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். சோ உங்களோட சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கு. அதுபடி நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர்களுக்குலாம் ஒரு அன்பான அறிவுரையும் வழங்கியிருக்காரு. சோ இதுக்கு நடுவுல தனுஷோட மூத்த மகன் யாத்ரா வந்து பாத்தீங்கன்னா, கான்வகேஷன் ஃபங்ஷன்ல தன்னோட ஒட்டுமொத்த ஃபேமிலிய ஒண்ணு சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் வந்துட்டு வெற்றிகரமா தன்னோட ஸ்டடீஸ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அந்த ஃபங்ஷனுக்கு வந்து ஐஸ்வர்யாவும், தனுஷ் அவர்களும் போயிருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து யாத்ராவ வந்து ஹக் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவும் இப்ப வந்து பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோவ டேக் பண்ணி சூப்பர் ஸ்டாருமே வந்து பாத்தீங்கன்னா, கங்கிராச்சுலேஷன் மை டியர் கிராண்ட்சன் அப்படின்லாம் வந்து அவர் போட்டிருக்காரு. சோ இந்த விஷயம் வந்து பயங்கரமா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஐ ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பவும் தனுஷ், ஐஸ்வர்யா சேர்ந்திருக்காங்க. சோ அதுவும் ஹக் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளிவரும்போது, அத பாக்குற ரசிகர்களுக்குலாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. திரும்பவும் இவங்க 2 பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்னுமே நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒருத்தரோட ஒருத்தர் லைஃப்ல வந்து பசங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காம ஒண்ணா இருந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அவங்க வந்து இந்த ஃபங்ஷன்லயுமே கலந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த ஃபங்ஷன் வந்து ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சிருக்கு. சோ இந்த விஷயம் சூப்பர் ஸ்டார் குடும்பத்துல ஒரு ஹாப்பி நியூஸாவுமே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தனுஷ் வந்துட்டு பொதுவா அவங்க பசங்கள பத்தி நெறைய விஷயம் பேசுவாங்க. தமிழ் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரே ரொம்ப அழகா யாத்ரா அண்ட் லிங்கா அப்படின்னு வச்சிருப்பாங்க 2 பசங்களுக்கும். சோ அந்த அளவுக்கு இவர் வந்து பசங்களுக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரியான எஜுகேஷன் குடுக்க போறாங்க. சோ அந்த பசங்க அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷ் வாங்குன பேர விட அவங்களோட பையன் வந்து அதிகமா பேர் வாங்குவானா அப்படின்னுமே பார்க்கலாம். ஏன்னா இவங்க குடும்பத்துல எல்லாருமே சினிமால இருக்காங்க. அந்த வகையில இவங்களும் சினிமாக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி தனுஷோட ரசிகர்கள்லாம் கேள்வியும் கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா உங்களோட சாயல்ல உங்க பையன நாங்க பார்க்கணும் இதே சினிமால அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. சோ ரசிகர்களுடைய இந்த ஆசைய தனுஷ் நிறைவேத்துவாரா இல்லையா அப்படின்றத நம்ம கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அதுக்கு நடுவுல உங்களுக்கு தனுஷ பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவர பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகள பத்தின டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.